இன்றைய ஆத்மீக தேன். யோவான் 1:9 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் ஒளி என்பவர். ஆம், அவர் ஒளியாயிருந்தார். அந்த ஒளியில் எவ்வளவேனும் இருள் இருக்கவில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிரதான ஆசாரியன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இவ்விதமாய் கூறுவார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசித்து கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் அருளை செய்த சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆம், தேவனுடைய முக ஒளியானதோ உன்னில் பிரகாசிக்கும் போது நீ அநேகருக்கு ஒளி தரும் தீபமாய் பிரகாசிக்கின்ற நட்சத்திரமாய் விளங்கும்படியாக தேவன் உனக்குள் தம்முடைய கிருபையையும் சமாதானத்தையும் நல்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உன்னில் பெருகும் பொழுது உன் தாளந்துகள், ஆற்றல்கள், தைரியம், வேண்டியதான எல்லா தேவ தயவும் உனக்குள் இருந்து வெளிப்படுகிறதா இருக்கும். இன்று தினத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே எப்பேற்பட்ட மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். பேதையான உன்னையும், படிப்பறிவில்லாத உன்னையும், திறமையற்றதான உன்னையும் சகல விதத்திலும் பிரகாசிக்க பண்ணி உன்னுடைய தொழிலில், உன்னுடைய படிப்பில், உன்னுடைய எந்த நிர்வாகத்தின் காரியங்களாய் இருந்தாலும் அதில் உன்னை ஜெயம் உள்ளவனாய் என் தேவன் நிறுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் ஒளியாய் இருக்கிறபடியால் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும் அல்லவோ. எனவே இந்த நாளிலும் உம்முடைய முக பிரகாசத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து சுகித்து ஜெயமுள்ளவர்களாக, காரிய சுத்தி உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படியாக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் அவர்களோடு இருந்த அவைகளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலம் பண்ணி கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஜெயமுள்ள ஜீவியம் உம்முடைய நாமம் தரித்ததான ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழும்படி அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.